ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் ஸ்டோரியிலேருந்து எப்படி ஈஸியாக இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறது, அதேமாதிரி இங்கிலீஷ் கான்வர்சேஷன், வேர்ட் பவர், இந்த மாதிரி இங்கிலீஷ் லேர்னிங் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் ஐடியாஸ்லாம் போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எஸ்ஏ ரைட்டிங், அதாவது சிம்பிள் எஸ்ஏ எப்படி ஃபார்ம் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்ரீ அரபிந்தோ அவர்களின் எஸ்ஏ, அதாவது அவர்களின் வாழ்க்கையை பற்றி ஒரு குட்டி எஸ்ஸே மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீ அரவிந்தோ அவர்கள் ரொம்பவுமே நல்ல ஒரு எழுத்தாளர். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே ஆன்மீகத்தில் ரொம்பவுமே மற்றவங்களுக்கு ஒரு நல்ல வழிகளை, ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எனக்கு நியூஸ் பேப்பர் படித்து மீனிங் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதை நான் யூடியூப்பில் பண்ண முடியாது. ஸோ நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஃபாலோ பண்ணி எனக்கு கமெண்ட் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபர்தராக இங்கிலீஷை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு எஸ்ஏ எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம எஸ்ஏ பொதுவாக எழுதணும். ஸோ நம்ம இப்போ மீனிங் பார்க்கலாம். அரபிந்தோ வாஸ் born on August 15, 1872 at Calcutta in a rich aristocratic family. His father was Dr. Krishnand Ghosh and Anglicized medical officer. His mother was Swarnalada Devi. The family was well known throughout Bengal. அதாவது அரபிந்தர் ஆகஸ்ட் 15, 1872 ஆண்டு பிறந்தார். ஒரு கல்கட்டாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் அவர். அதாவது ஒரு நல்ல பாரம்பரியம் கொண்ட ஒரு நல்ல கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவர். அவங்களோட தந்தை ஆங்கில மருத்துவத்தில் ஆஃபீஸராக இருந்தவர். அவங்க தாயார் ஸ்வர்ணலதா அவங்க பேர். த ஃபேமிலி வாஸ் வெல் நோன் த்ரூ அவுட் பெங்கால். அந்த பெங்கால்லேயே அவங்களோட ஃபேமிலி நல்ல ஒரு பெயர் பெற்ற, அதாவது அந்த ஃபேமிலியோட நேம் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் பிறந்தவர். அரபிந்தோ அலாங் வித் ஹிஸ் பிரதர் வாஸ் சென்ட் டு டார்ஜிலிங் டு பர்சூ வெஸ்டர்னைஸ்ட் எஜுகேஷன். அரபிந்தரை அவங்களோட பிரதர், அதாவது தன்னோட சகோதரர்களோட அவர் டார்ஜிலிங் அனுப்பி வைக்கப்பட்டார். பர்சூ அப்படின்னா தொடர, எதுக்கு அப்படின்னா மேற்கத்திய கல்வியை தொடர்வதற்காக அனுப்பி வச்சாங்க. அரபிந்தோ வென்ட் டு இங்கிலாந்து டு குவாலிஃபை ICS. He returned to India without completing the course, even though he passed the open test. அவர் அமுச்சு வச்சது எதுக்கு அப்படின்னா ICS படித்து அந்த குவாலிஃபிகேஷனை பெறுவதற்காக தான் அவங்கள இங்கிலாந்து அனுப்பி வச்சாங்க. வெண்ட் அப்படின்னா சென்றார், இங்கிலாந்து அனுப்பி வச்சு அவரும் போனார். ஹி ரிட்டர்ன்ட், ஆனால் அவர் திரும்பி வந்தார். வித்தவுட் கம்ப்ளீட்டிங் த கோர்ஸ், அந்த கோர்ஸை முடிக்காமல், அவர் எதற்காக போனாரோ அந்த பாடத்தை முடிக்காமல், வித்தவுட் அப்படின்னா இன்றி, கம்ப்ளீட்டிங் அப்படின்னா முடிக்காமல், ரிட்டர்ன் அப்படின்னா திரும்பினால், ஈவன் தோ அப்படின்னா கூட, என்ன கூட, அவர் அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணியிருந்தாலும், அதாவது அந்த பொது தேர்வில் பாஸ் பண்ணியிருந்தாலும் அவர் அதை முடிக்காமே ரிட்டன் ஆனார். ஆன் ரிட்டன் ஃப்ரம் இங்கிலாந்து ஹி ஜாயின்ட் சர்வீஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் பரோடா. அவர் அந்த மாதிரி ரிட்டன் ஆனப்புறம் அவர் அந்த பரோடா, ஸ்டேட் ஆஃப் பரோடாவில் அவர் ஜாயின் பண்ணார் சர்வீஸில். இந்த செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அவர் ஜாயின் பண்ணார். தன்னோட ஃபர்தர் ஃப்யூச்சருக்காக அவர் ஜாயின் பண்ணார். லேட்டர் ஹீ ஜாயின்ட் அஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் இன் பரோடா. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், ஜாயின்ட் அப்படின்னா இணைந்தார். ஆஸ் ப்ரொஃபஸர் அப்படின்னா பேராசிரியராக இங்கிலீஷ் இன் பரோடா, அதாவது ஆங்கில பேராசிரியராக பரோடாவில் ஜாயின் பண்ணார். இது அடுத்த பேராகிராஃப். அதாவது இப்போ நம்ம முன்னாடி பேராகிராஃபுக்கு ஒரு மீனிங் சொன்னேன். ஸோ அங்கே இடம் பத்தலை அப்படி சொல்லிட்டு இது இன்னொரு பேராகிராஃப் போட்டேன். இப்போ இதுக்கு மீனிங் பார்க்கலாம். ஹி வாஸ் ஏ வொராஷியஸ் ரீடர் ஆஃப் புக்ஸ் ஈவன் ஃப்ரம் ஹிஸ் பாய்ஹுட். அவர் ரொம்பவுமே ஒரு பேரளவு ஆர்வம் கொண்ட ஒரு ரீடராக இருந்தார். அதாவது புத்தகங்கள் படிப்பது, நிறைய விஷயங்கள் படிப்பது ஆங்கிலத்தில் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். சிறு வயதுலேருந்தே, பாய்ஹுட் அப்படின்னா ரொம்பவுமே இளம் பருவத்திலேருந்து அவருக்கு ரொம்பவுமே பிடிச்சமான, ரொம்பவுமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப படித்தே தீரணும், எனக்கு அது பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அவர் வராஷியஸ் அப்படின்னா ரொம்பவுமே அவருக்கு ஆர்வம் கொண்ட ஒரு நபராக இருந்தார் புக்கு படிக்கிறதுல. ஹி வாஸ் ஸ்பெஷலி இன்ட்ரெஸ்டட் இன் சப்ஜெக்ட் லைக் ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிலாசபி. அது மட்டும் இல்லாமல் அவர் ஸ்பெஷலாக, அதாவது முக்கியமாக அவர் எதில் ரொம்பவுமே ஆர்வம் கொண்டவராக இருந்தார், எந்த சப்ஜெக்ட், எந்த பாடங்களில் அப்படின்னா
வரலாறு மற்றும் வேதாந்தத்தில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டாக இருந்தார். ஹிஸ்ட்ரி அப்படின்னா வரலாறு, ஃபிலாசபி அப்படின்னா வேதாந்தம், இந்த இருளையும் அவர் ரொம்பவுமே ஆர்வம் கொண்டவராக இருந்தார். ஹி ஆல்சோ ரீட் த வேதாஸ் அண்ட் பிகம் அண்ட் எலோக்வெண்ட் எக்ஸ்போனண்ட் ஆஃப் ஹிந்து ஃபிலாசபி. அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய வேதங்கள் படித்திருந்தார். ஹிந்து ஃபிலாசபி, இந்து வேதங்கள், ஹிந்து வேதங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் ரொம்ப நிறைய படிச்சிருந்தவர். எலக்வெண்ட் அப்படின்னா சொல்திறன் மிக்க, அதாவது படிக்கிறது ஒரு கலை அப்படின்னா அதை வந்து படித்ததை அழகாக கோத்து ஒரு அழகாக சொல்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கலை, அது எல்லாருக்குமே வந்துடாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் ரொம்பவுமே சிறந்தவராக இருந்தார். எதில் அப்படின்னா ஹிந்து ஃபிலாசபி, இந்து வேதாந்தத்தை எடுத்து சொல்வதிலும் சரி, அதை வந்து அழகாக கோத்து திறமையாக சொல்வதிலும் ரொம்பவுமே திறமையாக இருந்தார். ஹி வாஸ் எ குட் ஆரேட்டர் அப்படின்னா நல்ல சொற்பொழிவாளர்கள், அதாவது நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, நிறைய அவங்க பேசுகிறது நமக்கு இன்ஸ்பயர் ஆகும், நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட நம்ம வந்து நாலேஜ் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இருந்த ஒரு குட் நாரேட்டர், நல்ல ஒரு சொல்திறன் மிக்கவராக இருந்தார். அண்ட் மெனி பீப்புள் த்ராங்டு டு லிசன் டு ஹிம். அவர் நிறைய பேர் அவர் பேசுகிறதுல வந்து பங்கேற்பாங்க. அவர் பேசுகிறது எல்லாருமே ஈர்க்கப்பட்டு அவர் வந்து பேசுகிறது அவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சி போய் நிறைய பேர் அதில் பங்கேற்கவும் தொடங்கினாங்க. ஹி ஸ்டார்டட் ஹிஸ் பொலிட்டிக்கல் கெரியர் வைல் ஒர்க்கிங் அட் பரோடா. அது மட்டும் இல்லாமல் அவர் பரோடாவில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் பொலிட்டிக்கல் கெரியர், அதாவது அரசியல் சம்பந்தமான அரசியல்லையும் ஈடுபட தொடங்கினார். பொலிட்டிக்கல் கேரியர் அப்படின்னா அரசியல் பணியிலும் ஈடுபட்டார். வைல் அப்படின்னா போகுது, ஒர்க்கிங் அட் பரோடா, அவர் பரோடாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சிறிது காலம் அவர் பொலிட்டிக்கல்லையும் ஈடுபட்டிருந்தார். லேட்டர் ஹி எக்ஸ்பெண்டட் ஹிஸ் ஆக்டிவிட்டீஸ் டு மகாராஷ்டிரா, குஜராத் அண்ட் த அதர் ஸ்டேட் இன் இந்தியா இன்க்ளூடிங் ஹிஸ் ஹோம் ஸ்டேட் பெங்கால். அவர் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா, லேட்டர் அப்படின்னா பிறகு, ஹி எக்ஸ்பேண்டட் அப்படின்னா விரிவிக்கப்பட்டார், விரிவு செய்தார். என்னத்தை? அவரோட ஆக்டிவிட்டீஸை, நடவடிக்கையை விரிவு செய்தார். டு மகாராஷ்டிரா, குஜராத் அண்ட் அதர் ஸ்டேட் இன் இந்தியா. மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் மற்ற பிற மாநிலங்களுக்கும், மற்றும் அவரோட மாநிலம் இருக்கு இல்லையா பெங்கால், அங்கேயும் வந்து அவர் தன்னோட அரசியல் பணிகள்லாம் நல்லபடியாக செஞ்சுட்டு இருந்தார். ஹி வாஸ் எ ரெவல்யூஷனரி வித் டீப் தாட்ஸ். அவர் வந்து ரொம்பவுமே ஒரு புரட்சி, அதாவது வந்து ஒரு விஷயத்துக்காக போராடுறது, ஒரு விஷயத்தை அடைஞ்சு ஆகணுங்கிறதுக்காக பல வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்தில் அவர் ரொம்பவுமே மும்முரமாக இருந்தார். ரெவல்யூஷனரி அப்படின்னா புரட்சி செய்வது, டீப் தாட்ஸ் அப்படின்னா ஆழமான எண்ணங்கள், அவருக்கு ஏற்படும் ஆழமான எண்ணங்கள், நியாயமான எண்ணங்களுக்கு அவர் ரொம்பவுமே புரட்சியாக ஈடுபட்டிருந்தார். ஹி வாஸ் இன் சேம் வே ஆர் அதர் கனெக்டட் வித் மெனி இந்தியன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் டு டிரைவ் அவே த பிரிட்டிஷ் ரூலர்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த சேம் வே, இதே வழியில் அண்ட் ஆர் அதர் கனெக்டட், இது மட்டும் இல்லாமல் அவரோட ரெவல்யூஷனரி அந்த ஒரு தாட் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய மெனி இந்தியன் தீவிரவாதத்தோட நிறைய கனெக்டட் வச்சுருந்தார். ஏன் அப்படின்னா அப்போதைக்கு இந்த ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா, பிரிட்டிஷ்காரர்கள் நம்ம நாட்டை வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கும்போது அவங்களை வந்து விரட்டுவதற்காக இவர் வந்து நிறைய தீவிரவாதத்தில் வந்து அவர் வந்து தீவிரவாதம்னா தப்பாக கிடையாது, அவங்கள வந்து வெளியேற்றுவதற்காக நிறைய பேர் வந்து வெளில தெரியாமல் ஈடுபடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஈடுபடுவதில் வந்து இவரும் வந்து அவங்கள்ட்டெல்லாம் தொடர்பு வச்சு எப்படி வந்து இந்த மாதிரி வெள்ளையர்களை வெளியேற்றுவது அப்படிங்கிறத பற்றி நிறைய கலந்துரையாடி பண்ணிட்டு இருந்தார். ஹி மேரிட் அட் த ஏஜ் ஆஃப் 29, பட் ஹிஸ் மேரிட் லைஃப் வாஸ் நாட் குவைட் எ ஹாப்பி ஒன். இவர் வந்து 29 வயதில் அவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கப்பட்டது. பட் ஆனால் அந்த திருமண வாழ்க்கை அவருக்கு குவைட் அப்படின்னா முற்றிலும் சுத்தமாக அவருக்கு ஒரு சந்தோஷமின்மையாக இருந்தது, சந்தோஷமே கொடுக்கக்கூடிய ஒரு லைஃபாக அமையலை அவருக்கு. இது அடுத்த பேரா. On account of his anti-British government activities, he could not live in British India safety. ஸோ அவரோட மேரேஜ் லைஃப் அதோட முடிஞ்சிருச்சு. அவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, பட் அந்த லைஃப் அவருக்கு ஹாப்பியாக இல்லை, ஸோ அதை வந்து அவர் விட்டுட்டாரு. On account of his anti-British government activities, he could not live in British India safety. அவர் வந்து இந்த மாதிரி ஆன்டி பிரிட்டிஷ், அதாவது பிரிட்டிஷை எதிர்த்து அவர் நிறைய விஷயங்கள் பண்ணதுனால அவரால் இந்தியாவில் நிம்மதியாக வாழ முடியல, ஒரு பாதுகாப்பாக வாழ முடியல. ஏன்னா அப்போதைக்கு அவங்கள எதிர்க்கும் போது அவருக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய துன்பங்கள் வரும் இல்லையா, அதனால் அவரால் வந்து அங்கே நிம்மதியாக இந்தியாவில் அவரால் நிம்மதியாக வாழ முடியல. அக்கௌண்ட் அப்படின்னா காரணமாக, ஆன்டி பிரிட்டிஷ் அப்படின்னா பிரிட்டிஷை எதிர்த்து, கவர்மெண்ட்னா ஆட்சி, அந்த
நேரம். ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா ஒரு நடவடிக்கைகள். ஹி குட் நாட் அப்படின்னா முடியவில்லை. லீவ் அப்படின்னா வாழ. பிரிட்டிஷ் இந்தியா சேஃப்டி, அவரால் பாதுகாப்பாக இந்த பிரிட்டிஷ் இந்தியாவில், அதாவது பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி செய்த இந்த இந்தியாவில் அவரால் வாழ முடியல. ஸோ ஹி ஷிஃப்டட், அதனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஷிஃப்டட் அப்படின்னா மாற்றப்பட்டால், வேறு இடத்திற்கு அவர் ஷிஃப்ட் ஆனார். ஹிஸ் ரெசிடென்சி டு பாண்டிச்சேரி, அவர் தன்னுடைய வாழும் இடத்தை பாண்டிச்சேரிக்கு ஷிஃப்ட் பண்ணார். விச் வாஸ் தென் அண்டர் த ஃப்ரெஞ்ச் ரூல், அது வந்து அப்போதைக்கு ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஆட்சியில் இருந்தது. பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி வந்து இந்தியாவில் இருந்தது. பாண்டிச்சேரி வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஆட்சியில் இருந்ததுனால அவர் வந்து இங்கே வந்துட்டார். அரபிந்தோ வாஸ் எ மிஸ்டேக், அரபிந்தோ வந்து ரொம்பவுமே ஆன்மீக முறை கொண்டவர், ஆன்மீகத்தில் ரொம்பவுமே நம்பிக்கை கொண்டவர். ஹி ஹேட் கிரேட் லைக்கிங் ஃபார் யோகா அண்ட் ப்ராக்டிஸ்ட் இட் சின்சியர்லி, அது மட்டும் இல்லாமல் அவர் யோகானா ரொம்ப பிடிக்கும். கிரேட் லைக்கிங் அப்படின்னா ரொம்ப சிறந்த ஒரு விருப்பம் இருந்தது. அண்ட் ப்ராக்டிஸ்ட் அப்படின்னா அதை வந்து பயிற்சியாக மேற்கொண்டார். சின்சியர்லி அப்படின்னா ரொம்ப மனமாற அதை வந்து செஞ்சார் யோகாலாம். ஹி வாஸ் ரிலீஜியஸ் அண்ட் ஆல்சோ ஹேட் ஏ சயின்டிஃபிக் கல்ச்சர், அது மட்டும் இல்லாமல் இவர் ரொம்பவுமே ஒரு ரிலீஜியஸ் அப்படின்னா மத சார்ந்த ஒரு நபராகவும், அண்ட் ஆல்சோ ஏ சயின்டிஃபிக் கல்ச்சர் அப்படின்னா அறிவியல் கலாச்சாரம் கொண்டவராக, அதாவது வெறும் மத சார்ந்தது மட்டும் இல்லாமல் அறிவியல் பூர்வமாகவும் சிந்தித்து செயல்படக்கூடியவராக இருந்தார். ஹி வாஸ் ஆஃப் த ஒப்பீனியன் தட் தேர் வாஸ் நோ பிளேஸ் ஃபார் சூப்பர்ஸ்டிஷன் இன் ரிலீஜன், அவருக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு ஒப்பீனியன் அப்படின்னா கருத்து இருந்தது. என்ன கருத்து அப்படின்னா, தெர் வாஸ் நோ பிளேஸ், இடமே இல்லை. எதற்கு இடமில்லை? சூப்பர்ஸ்டிஷன், ஒரு மூட நம்பிக்கை கொண்ட ஒரு மதத்துக்கு இடமே இல்லை அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தார். பொதுவாகவே பார்த்திங்கன்னா மதம் சார்ந்த ஒரு பழக்க வழக்கங்களில் பார்த்திங்கன்னா நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மூட நம்பிக்கைகளில் சுத்தமாக விருப்பம் இல்லாதவராக, ஒரு கருத்து கொண்டவராக இருந்தார். ஹி பர்சூட் ஹிஸ் quest in this direction and developed his philosophy, அதனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த விஷயத்தை, அதாவது மூட நம்பிக்கை இல்லாத மதம் சார்ந்த விஷயங்களை அவர் வந்து பர்சூட், அதாவது பின்பற்ற தொடங்கினார். quest தேடல், அவரோட தேடல் வந்து அதை சார்ந்தே இருந்தது. அந்த டைரக்ஷன் அப்படின்னா அந்த நோக்கத்தை, அந்த பாதையை சார்ந்தே இருந்தது. அண்ட் டெவலப்டு ஹிஸ் ஃபிலாசபி, அது மட்டும் இல்லாமல் அவருடைய வேதாந்தத்தை அவர் உருவாக்கினார், அதாவது டெவலப் பண்ணார். மேலும் மேலும் அவர் வந்து அதை சரி செய்து கொண்டு போயிட்டே இருந்தார். After settling in Pondicherry, he started an ashram and also a small school to experiment his ideas. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அவர் பாண்டிச்சேரியில் செட்டில் ஆனப்புறம் he started அப்படின்னா ஆரம்பித்தார். செட்டிலிங் அப்படின்னா நிரந்தரமாக அங்கே பாண்டிச்சேரியில் தங்க ஆரம்பித்தப்புறம் அவர் வந்து ஒரு ஆசிரம் ஒன்றத்தை ஏற்படுத்தினார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, பாண்டிச்சேரி அரவிந்தோ ஆசிரம் அப்படின்னா ரொம்பவுமே எல்லாருக்குமே மிகப்பெரிய பிடிச்ச ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆசிரமத்தையும் அவர் ஏற்படுத்தினார். அண்ட் ஆல்சோ ஏ ஸ்மால் ஸ்கூல் டு எக்ஸ்பெரிமெண்ட் ஹிஸ் ஐடியாஸ், அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு சின்ன ஸ்கூலும் ஏற்படுத்தினார், ஒரு சின்ன ஸ்கூலையும் உருவாக்குனார். எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா ஆராய்வதற்கு, என்ன ஆராய்வதற்கு? ஹிஸ் ஐடியாஸ், அவர் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி மூட நம்பிக்கை இல்லாமல் இருக்கணும், அதே மாதிரி வந்து ரொம்ப மத ரீதியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு சரியான பாதையில் போகணும், இந்த மாதிரி விஷயங்கள் அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணுவதற்காக ஒரு சின்ன ஸ்கூலும் ஆரம்பித்தார். ஹிஸ் ஐடியாஸ், அதாவது அவருடைய கருத்துக்களை, அவரோட விஷயங்களை வந்து நல்லபடியாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக. ஹி காட் ஏ ரியலைசேஷன் தட் ஆல் ஹிஸ் ஹீ, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவர் மிகப்பெரிய ஒரு ரியலைசேஷன், தன்னையே ரியலைஸ் பண்ணிக்கிறது, தன்னை நான் யார் அப்படின்னு ரியலைஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரியலைஸ் பண்ணும்போது ஆல் இஸ் ஹீ, அவருக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, எல்லாமே அவன் மட்டுமே அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. மீனிங் தட் எவ்ரி திங் இஸ் காட் அண்ட் தட் சேஞ்ச் ஹிஸ் லைஃப், அவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா எல்லாமே கடவுள் தான், கடவுள் வந்து தட் சேஞ்ச் ஹிஸ் லைஃப், அந்த மாதிரி அவர் வந்து ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து அவரோட வாழ்க்கையே டோட்டலாக மாறிடுச்சு. ஹீஸ் எவ்ரிதிங் இஸ் காட் அப்படின்னா எல்லாமே கடவுள் தான், கடவுளை மீறி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத அவர் உணர்ந்தது பிறகு அவர் வாழ்க்கை மாற்றப்பட்டது. ஹி டெவலப்டு த பிரின்சிபல் ஆஃப் யூனிவர்சல் பிரதர்ஹுட் அண்ட் புட் இன் ப்ராக்டிஸ் பை ஸ்டார்டிங் அன் இன்டர்நேஷ்னல் ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் நேம்டு ஆரோவில்லா. அவர் வந்து ஹி டெவலப்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணார், இந்த மாதிரி அவர் ரிலைஸ் ஆனதுமே அவர் ரொம்பவுமே யூனிவர்சல் பிரதர்ஹுட், அதாவது ஒரு நட்பு ரீதியான ஒரு எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல ரீதியான நல்ல உறவு, ஒரு நல்ல விஷயங்களை பகிர்வது, நல்ல விஷயங்களை ஏற்படுத்துவது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் பரப்பணும்னு ஆசைப்பட்டதுனால
அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் ரெசிடென்சி காம்ப்ளெக்ஸ் ஒன்று ஏற்படுத்தினார். அதாவது மிகப்பெரிய ஒரு தங்குமிடம். அங்கே வந்து தங்கி நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம், என்ன தேவையோ நம்ம கற்றுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு இடத்த அவர் வந்து உற்பத்தி பண்ணார், ஏற்படுத்தினார். ப்ராக்டிஸ் அப்படின்னா பழக்கத்துக்கு கொண்டு வரது, ஸ்டார்டிங் அப்படின்னு ஆரம்பித்தார். நேம்டு ஆரோவில்லா, அந்த இடத்துக்கு பேர் ஆரோவில்லா அப்படின்னு அர்த்தம். ஹி ஹேட் ரிட்டன் நம்பர் ஆஃப் புக்ஸ் அண்ட் ஹிஸ் லெக்சரர்ஸ் ஆல்சோ கம்பைல்டு இன்டு வேரியஸ் வால்யூம்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவர் மிக நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அரவிந்தோ அவர்களுடைய புக்கை வந்து படிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ஏன்னா அது கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் அந்த இங்கிலீஷை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்பேற்பட்ட இங்கிலீஷும் ஈஸியாக பேசவும் பழகவும் கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம அதையும் ட்ரை பண்ணலாம். ஹி ஹேட் ரிட்டன் நம்பர் ஆஃப் புக்ஸ் அண்ட் ஹிஸ் லெக்சர்ஸ் ஆர் ஆல்சோ கம்பைல்டு இன்டு வேரியஸ் வால்யூம்ஸ். அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அவருடைய லெக்சர்ஸ் அப்படின்னா விரிவுரை, அவர் வந்து லெக்சர் கொடுத்ததும் சரி எல்லாமே ஒரு தொகுப்பாக வச்சு வெவ்வேறு பாகமாக பிரித்து எழுதியும் எழுதப்பட்டும் வச்சுருந்தார். ஆன் எஜுகேஷன் ஹி ஹேட் சம் கிளியர் கட் ஐடியாஸ். அவருக்கு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே தெளிவான ஒரு யோசனைகள் இருந்தது. என்ன யோசனை அப்படின்னா, ஹி சேட் எ ஸ்டூடெண்ட் ஷுட் பி டோட்டலி ஃப்ரீ டு லேர்ன். ஒரு மாணவன் வந்து கண்டிப்பாக அவனுக்கு படிப்புங்கிறது சுத்தமாக ஃப்ரீயாக இருக்கணும், முழுமையாக அவனுக்கு இலவசமாக கிடைக்க பெறணும். எ ஸ்கூல் ஷுட் ஹாவ் எ ஹெல்த்தி அட்மாஸ்பியர். அடுத்தது வந்து ஒரு ஸ்கூல் வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமான ஒரு சூழல் கொண்டதாக இருக்கணும். ஒரு ஸ்கூல் அப்படின்னாலே ரொம்ப ஆரோக்கியமாக சுத்தமாக ரொம்பவுமே ஒரு படிப்பதற்கு இனிமையான ஒரு இடமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாரு. ஸ்டூடெண்ட் ஷுட் பி கிரியேட்டிவ். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் ரொம்பவுமே தான் முயற்சி செஞ்சு தன்னோட அறிவு தன்னுடைய வந்து மூளையை வந்து நிறைய க்ரியேட்டிவ் மைண்டு ஏற்படுத்தணும், நிறைய விஷயங்கள் தானாகவே செய்யணும், நிறைய விஷயங்கள் தானாக கண்டுபிடிக்கணும், படைக்கணும், சின்ன சின்ன விஷயத்தை கூட வந்து முயற்சி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு ஒரு நோக்கம் வச்சுருந்தாரு. ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் அலாங் வித் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இஸ் நெசசரி. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக கல்வியோடு சேர்ந்து உடல் கல்வியும், அதாவது உடற்பயிற்சியும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சாரு. Teacher would set the task, the students are to explore the answers and find them out. அது மட்டும் இல்லாமல் டீச்சர் வந்து, அதாவது ஆசிரியர்கள் வந்து ஒரு பணிகளில் வந்து நிறைய பணிகள் கொடுத்து அதுக்கு ஒரு செட்டு ஒரு ஆய்வு ஒரு வந்து அமைத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சரை கொண்டு வர வைக்கணும். இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறாங்க, ஆன்சரை சொல்லி கொடுத்துறாங்க, ஸோ நம்ம ஆன்சரை வந்து மனப்பாடம் பண்ணி சொல்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் அவங்க வந்து நமக்கு டாஸ்க் மாதிரி கொடுத்துட்டு நம்ம மாணவர்கள்ட்டேருந்து ஆன்சரை வந்து வாங்குறது. எக்ஸ்ப்ளோர் அப்படின்னா ஆய்வு செஞ்சு, மாணவர்கள் ஆய்வு செஞ்சு அந்த ஆன்சரை அவங்கக்கிட்டேருந்து கொண்டு வரணும். ஃபைண்ட் தேம் அவுட் அப்படின்னா அவங்க தான் அதை கண்டுபிடித்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாரு. இது ரொம்பவுமே எக்ஸலண்ட்டான ஒரு விஷயம் இல்லையா? Aurobindo believed in evolutionary process of change, and he felt if man could evolve from an ape, he is sure to evolve into a superman in the years to come. அது மட்டும் இல்லாமல் அரவிந்தர் வந்து எதை முழுமையாக நம்பினார் அப்படின்னா எவல்யூஷனரி, அதாவது பரிணாம வளர்ச்சியை முழுமையாக நம்பினவர். அதாவது நம்ம பொதுவாகவே மனிதர்கள் வந்து ஒரு குரங்குலேருந்து வந்தாங்கன்னு சொல்லுவாங்க, நிறைய வந்து அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா, நிறைய சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து அவர் ரொம்பவுமே முழுமையாக நம்பினார். ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச், அதாவது ஒரு மனிதன் வந்து எந்த அளவுக்கு அவன் மாற்றப்படுறான், எப்படி இருந்தான், எப்படி கொஞ்சமாக மனித இனம் எப்படி மாறிது, எப்படி டெவலப் ஆணுச்சு அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவுமே அவர் வந்து நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். ஹி ஃபெல்ட் இஃப் மேன் குட் எவால்வ் ஃப்ரம் அன் ஆப். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து ஒரு குரங்கினத்துலேருந்து வந்து இவ்வளோ தூரம் அவனால் தன்னை மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னா ஹி இஸ் ஷோர் டு எவால்வ் இன் டு எ சூப்பர்மேன் இன் த இயர்ஸ் டு கம். வருங்காலத்தில் அந்த மனிதன் வந்து மிகப்பெரிய சக்தியாக மாறலாம் அப்படின்னு உறுதியாக நம்பினார். அசாதாரண மனிதனாக கண்டிப்பாக மனித இனம் மாறும் அப்படிங்கிறத அசாதாரணமாக நம்பினார். In the years of his life, Aurobindo spent more time on spiritual quest than on politics. அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த காலப்போக்கில் அந்த இயர்ஸ்கள், அதாவது வருடங்கள் போக போக அவரோட வாழ்க்கை, அரவிந்தரோட வாழ்க்கை வந்து நிறைய வந்து ஆன்மீகத்தில் செலவழித்தார். அதாவது பாலிட்டிக்ஸ், அதாவது அரசியல் தாண்டி அவர் வந்து ஆன்மீக தேடலில் நிறைய தன்னை வந்து ஈடுபடுத்தி கொண்டார். ஹி வாஸ் ஏ ரியல் பேட்ரியாட் அண்ட் ஃபைட்டர் ஃபார் இந்தியாஸ் ஃப்ரீடம் இன் ஹிஸ் இயர்லி இயர்ஸ். அவர் வந்து உண்மையாகவே ரொம்பவுமே சுதந்திரத்துக்காக போராடினவர், உண்மையாகவே தேசபக்தி கொண்டவர், அதே மாதிரி சுதந்திரத்துக்காக ஃபைட்டர் அப்படின்னா போராடியவர். இந்தியாவுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முந்தைய காலத்திலேருந்தே அவர் போராடிய ஒரு நபராகவும் இருந்தார்.
Aurobindo left his mortal frame on December 5th, 1950, leaving his philosophy behind. அவர் வந்து எப்போது தன்னுடைய உடலை, அதாவது தன்னுடைய விட்டு சென்றார், தன்னோட உடலை விட்டு சென்றார் அப்படின்னா டிசம்பர் 5th 1950, லீவிங் ஹிஸ் philosophy behind. அவரோட வேதங்களை பின் வைத்து அவர் தன் உடலை அவர் விட்டு சென்றார். ஹி ரோட், அவர் வந்து எந்த மாதிரி புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைஃப் டிவைன், அதாவது வாழ்க்கையும் தெய்வீக வாழ்க்கை. எஸ்ஏ ஆன் த கீதா, அதாவது கீதா பகவத்கீதாவில் உள்ள கட்டுரைகள். பேசிஸ் ஆஃப் யோகா, அதேமாரி யோகா பயிற்சி செய்கிறதுக்கான பேசிஸ் அப்படின்னா அடிப்படை என்ன தேவை. லவ் அண்ட் டெத், அன்பும் இறப்பும் அப்படிங்கிற ஒரு போயம், ஒரு சின்ன ஒரு கவிதை எழுதியிருக்காரு. சாவித்ரி அப்படிங்கிற ஒரு போயட் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அரபிந்தோ ஆஷ்ரம் அட் பாண்டிச்சேரி அட்ராக்ட்ஸ் பீப்புள் ஃப்ரம் ஆல் கார்னர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஈவன் டுடே. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ அரபிந்தோ அவர்களின் ஆசிரமம் பாண்டிச்சேரியில் இருக்கிறது நிறைய மக்களை வந்து ஈர்த்துது. நிறைய மக்கள் இன்னமும் வெவ்வேறு மூலைகளில் உள்ள, உலகத்தில் இருக்கிற வெவ்வேறு மூலைகளில் உள்ள மக்கள் இன்னமும் வந்துட்டு தான் இருக்காங்க. இன்னமும் அந்த ஆசிரமம் வந்து ஒரு தெய்வீக அவரோட சக்தி கொண்டதாகவும் அவருடைய ஒரு நல்ல வைப்ரேஷன் கொண்டதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த எஸ்ஸே ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நிறைய விஷயங்கள் இதிலேருந்து தெரிஞ்சிருப்பீங்க, நிறைய வேர்ட்ஸ் கற்றுந்துருப்பீங்க, நிறைய சென்டென்ஸ் எப்படி எழுதுறதுன்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது, எந்த வார்த்தை வந்து நீங்கள் வந்து நிறைய கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உண்மையாகவே இங்கிலீஷை நல்லபடியாக கற்றுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதில் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.